ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவருக்கும் நல்லாசியின் நன்மைகளையும் தருவாராக. குறிப்பாக லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டோடைய சிலுவை மரணத்தை குறித்து சிந்திக்கிறதான இந்த நாட்கள் ஆண்டோடைய பாதபடியிலே காணப்படுகிறதான நாமும் கூட இவ்வேளையிலே ஆண்டோடைய சிலுவை மரண காட்சிகளுக்கு நேராக ஆண்டோடைய பாடுமரணங்களுக்கு நேராக சிந்திக்கத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். குறிப்பாக இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சிலுவை காட்சிகளை சிந்திக்கிறதான பொழுது முதலாவதாக நம்முடைய மனதிலே வரக்கூடியதான சிந்தனை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சிலுவை பற்றியதான சிந்தனைகள், சிலுவை குறித்ததான சிந்தனையினுடைய உள்ளான அர்த்தங்கள் அவை என்ன என்பதை பற்றி உணரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பானவர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக பத்திரிகைகளிலே சில வேளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். டாக்டர் CJ ராய் என்பவர் கான்ஃபரன்ஸ் குரூப்பை சார்ந்ததான மனிதர். அவர் விதமாக மிக அதிகமான ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சம்பாதித்து மிக சிறப்பாக வாழ்க்கையிலே காணப்பட்டதான அந்த மனிதர். ஆனால் திடீரென்று தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொண்டார். இதே போன்று இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளத்தக்கதாக பிரச்சனைகளை கண்டு தோன்று போடக்கூடியதான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் சிலுவையினுடைய காட்சிகளை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். வேதாகமத்திலே மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை அடங்கிய திருமறை பாகத்தை புரட்டி பாருங்கள். அந்த திருமறை பாகத்தை நீங்கள் வாசிக்கிறதான பொழுது இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையை குறித்து கூறினதான தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை குறித்து அவர் சொன்னதான அருமையான அந்த திருமறையுடைய பாகத்திலே மார்க் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம் எவ்விதம் கூறுகிறது, நான் வாசிக்கின்றேன். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். இதோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே சிலுவை மரணத்தை குறித்து முன் கூறினதான வார்த்தைகளிலே இது இரண்டாவது வார்த்தை, இரண்டாவது பகுதி என்று விளக்கப்படுகிறது. அவ்விதமாக அவர் இந்த உலகிலே தான் அனுபவிக்கப்படுகின்றதான அந்த சிலுவையை குறித்து, பாடுகளை குறித்து அவர் முன்னறிவித்தார். அவ்விதமாக முன்னறிவித்ததான ஆண்டவர் சிலுவையை குறித்து நமக்கு கூறுகிறதான காரியம் என்ன? அந்த திருமறையினுடைய பகுதியிலே நாம் சிலுவையை குறித்தும் அந்த சிலுவையினுடைய ரகசியத்தை குறித்தும் உணர்ந்து கொள்வது என்ன? சில காரியங்களை நாம் சிந்திக்க போகின்றோம். அன்பானவர்களே, முன்பு கூறினதை போல இந்த உலகிலே பாடுகள், வேதனைகள், கவலைகள் இவை அனைத்தும் சிலுவைக்கு நிகராக காணப்படுகிறதா? மனித குலத்திலே அனுபவிக்கக்கூடியதான அந்த பாடுகள், வேதனைகள் இவையும் சிலுவையும் இணையாக காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. சில வேளைகளிலே சிலுவை என்பது பாடுகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த பாடுகள் இந்த உலகத்திலே சவால்கள் என்ற முறையிலே நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகிலே சவால்கள் சில வேளைகளிலே சிலுவைகளாக காணப்படுகின்றன. சிலுவையை சவாலாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சவாலை சந்தித்தார், எப்படி அந்த சிலுவையை அவர் தரிசித்தார், சிலுவைக்கு நேராக அவர் கடந்து சென்றார். முதலாவதாக வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது மார்க் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது, பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார் என்று அந்த திருமறையுடைய வசனம் கூறுகின்றது. அந்த வசனம் அழகாக நமக்கு கூறுகிறதான ஒரு உண்மை என்னவென்று தெரியுமா? Face the challenges with courage. ஆண்டவருடைய சமூகத்திலே சவால்களை நாம் சந்திக்க வேண்டுமா? எப்படி சந்திக்க வேண்டும் தெரியுமா? With courage. தைரியத்தோடு கூட சவால்களை சந்திக்க வேண்டும். அந்த திருமறையுடைய வசனம் கூறுகிறது பாருங்கள், இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார்.
அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். இதோ இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார், எருசலேமுக்கு நேராக செல்கிறோம், அங்கு மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார். அப்படி என்றால் நிச்சயமாக சிலுவை ஒன்று எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டுள்ளது என்று இயேசு கிறிஸ்து அதை நிச்சயமாக நம்பினார். அவ்விதமாக அந்த சிலுவைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன் என்று அவருடைய இருதயத்திலே தெளிவாக அது தோன்றப்படுகிறது. அந்த சிலுவைக்கு நேராக, சவாலுக்கு நேராக அவர் செல்கின்ற விதத்தை பாருங்கள். அவர் முன்னே நடந்து போனார். அவரோடு காணப்பட்ட சீஷர்கள் அவர்கள் பயத்தோடே அவருக்கு பின்னாக நடந்து சென்றார்கள். அன்பானவர்களே, அங்கு ஆண்டவர் நமக்கு காட்டி தருகின்ற ஒரு அருமையான ஒரு பாடம் ஒன்று உண்டு. அங்கு அவர் வெளிப்படுத்துகிறதான தைரியத்தை பாருங்கள். மிகவும் தைரியத்தோடு கூட சவாலை சந்திக்கக்கூடியவராக காணப்படுகிறார். முன்னாக நடந்து செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளிலே சவால்கள், பிரச்சனைகள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சவால்கள், பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற பொழுதே நாம் பின்னோக்கி சென்று விடுவோம். அந்த சீஷர்களை போல அந்த சவால்களை சந்திப்பதற்கு மனமில்லாமல் போய் விடுவோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் கேட்டு பாருங்கள். சிறு பிள்ளைகளிடத்திலே கல்வி என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய சவால். ஐயோ, எவ்விதமாக இந்த தேர்வுகளை நான் சந்திப்பேன் என்பது மிகப்பெரிய பயம். இந்த நாட்கள் எல்லாம் தேர்வினுடைய நாட்கள் வருகிறதான பொழுது அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் கலங்குகிறதான வேளைகள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை வாசிக்கிறதான பொழுது தேர்வினாலே தோல்வி பெற்று விடுவோமோ என்கிற பயத்தினாலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. நீட் எக்ஸாம் எழுதிவிட்டு இதோ அந்த நீட் எக்ஸாம்லே தோற்று விடுவோமோ என்று கலங்கி கொண்டிருக்கின்ற, பயந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்பவர்கள் உண்டு. வேலை போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி அதனாலே தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கின்றதான மக்கள் உண்டு. இதே போன்று ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த உலகத்திலே சவால்களை சந்திக்காதபடிக்கு, இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்க முடியாதபடிக்கு, இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கின்ற அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு. அன்பானவர்களே, இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் காணப்படலாம், அநேக சவால்கள் காணப்படலாம், அநேக துன்பங்கள் காணப்படலாம். அங்கு இயேசு கிறிஸ்து அவர் அருமையாக நமக்கு கற்பிக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த சவால்களை சந்திக்கும்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பிரச்சனைகள் எப்படியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக காணப்படும். அந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்திலே சென்று அதை நாம் எதிர்கொள்ளும்படியாக கடந்து செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். வேதாகமத்திலே தாவீதை குறித்து அழகாக ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஏலா என்கிறதான பள்ளத்தாக்கு. அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே மிக அருமையாக ஒரு யுத்தம் ஒன்று அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் அவ்விதமாக கூடிக்கொண்டு பரிகாசம் செய்கிறார்கள். அவருடைய தலைவனாக காணப்படுகிற கோலியாத் இதோ சர்வ வல்ல இறைவனை அவன் நிந்திப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த மிகப்பெரியதான சூழ்நிலை, பிரச்சனையின் மத்தியிலே இந்த தாவீது கடந்து செல்கின்றான். வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிறதான பொழுது அழகாக அங்கு பார்க்க முடியும். இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரிக்கும்படியாக செல்கின்றான். செல்கிறதான வேளையிலே இந்த காட்சியை பார்த்துவிட்டு அவர்களிடத்தில் கேட்கிறான், அந்த கோலியாத்தை மேற்கொள்ளுகிற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தேசத்தினுடைய பாதி, அதோடு கூட சவுலுடைய மகளாகிய மீகாலை திருமணம் செய்து கொடுப்பார்கள் என்று. இவ்விதம் அதை கேட்டதற்கு பின்பு அவர் இவ்விதமாக அந்த கோலியாத்தை பார்க்கின்றான். கோலியாத்தை பார்க்கிற பொழுது இவ்வளவு மிகப்பெரிய உயரம், இவ்வளவு மிகப்பெரியதான மனிதன், இவ்வளவு போர் சேவகனாக மிகவும் வல்லமை உள்ளவனாக காணப்படுகின்ற அவனை பார்த்துவிட்டு, அந்த பிரச்சனையை பார்த்துவிட்டு அவன் துவண்டு போகவில்லை. அவன் சாதாரண கூழாங்கற்களை கொண்டு அந்த கோலியாத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, எப்பொழுது மிகப்பெரியதான பிரச்சனைகளை நமக்கு முன்பதாக காணப்படுமோ, கோலியாத்தை போன்றதான மிகப்பெரியதான பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும்போ அந்த வேளையிலே துவண்டு போக கூடாது, பின்னாக ஓடிவிடக் கூடாது. அந்த இடத்தில் தைரியத்தோடு அவற்றை மேற்கொள்ளும்படியாக நாம் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு வேளையிலும்
ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சவால்கள் உண்டு, ஆண்டவர் தந்திருக்கிறதான பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற மனிதர்கள் நிச்சயமாக அவற்றை மேற்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எந்த இடத்திலே பிரச்சனை உண்டோ அந்த இடத்திலே நாம் செல்லத்தக்கதான தைரியம் வேண்டும். அந்த பிரச்சனையை நாம் எவ்விதம் அவற்றை அணுக வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை மனதிலே வருகிறதோ நிச்சயமாக அந்த பிரச்சனை நம்மை விட்டு அகன்று போகும். அன்பானவர்களே, இன்றும் இந்த தேவ வார்த்தைகளை கேட்கிறதான நாம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவை மனதிலே நினைத்துக் கொள்வோம். எருசலேமிலே அவருக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஒன்று உண்டு. எருசலேமிலே அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான மிகப்பெரிய சவால் ஒன்று உண்டு. கல்வாரி சிலுவை உண்டு. அவற்றை பார்த்து ஏதோ அவற்றிலிருந்து விலகி சென்று விடலாம் என்று அவர் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. அவற்றுக்கு நேராக சவாலை சந்திக்கத்தக்கதாக, அந்த சிலுவையை சந்திக்கத்தக்கதாக தைரியத்தோடு அவர் செல்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கிறதான பொழுது நாம் படித்ததான மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது. வாசிக்கின்றேன். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். Face the challenges with strong faith or stable faith. இறைவனுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற நாம் நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறதான பொழுது சவால்களை லகுவாக நாம் சந்திக்க முடியும், லகுவாக மேற்கொள்ள முடியும். வேதாகமத்திலே அந்த திருமறையுடைய வசனம் கூறுகின்றது, இதோ இயேசுவானவர் அந்த இடத்திலே அழகாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுதும் நீங்கள் சில வேளை உங்களுடைய இருதயத்திலேயே கேட்டுக்கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? அவர் இறைவனுடைய குமாரனாயிற்று, இந்த உலகத்தில் இறைமகனாக வந்தவர், அவருடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டியதான தேவை என்ன? அன்பானவர்களே, அவருடைய இருதயத்திற்குள்ளாக காணப்பட்ட மிகவும் ஆழமான இறைவன் பேரிலே கொண்டிருந்தான மிகவும் அர்ப்பணமான ஒரு நம்பிக்கையை அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அந்த திருமறையுடைய வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். அடுத்த பகுதியை பாருங்கள். விசுவாசத்தினுடைய வெளிப்படுத்தலை நாம் பார்க்க முடியும். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்திலே காணப்படுகிற பாடுகள், வேதனைகள், இவை ஒவ்வொன்றும் அது நிரந்தரமானது அல்ல. அடுத்ததாக ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. அன்பானவர்களே, மரணம் எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அது புல் ஸ்டாப்பாக அல்லவா, அது காமாவாக காணப்படுகிறது. அது புல் ஸ்டாப்பாக முடிந்து போவது அல்ல, வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல, அது மீண்டும் தொடரக்கூடியதான ஒன்று. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடியதான மரணம் கூட அவருடைய வாழ்க்கையிலே அந்த சவாலை மேற்கொள்ளத்தக்கதாக அவர்களால் முடியுமா? இந்த உலகத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வரைமுறைப்படுத்தி பார்க்கிறதான பொழுது அவை ஒவ்வொன்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக, சவால்களை சந்திக்கத்தக்கதாக விசுவாசம் மிக மிக முக்கியமாக காணப்படக்கூடியது. அந்த விசுவாசத்தினாலே நிச்சயமாக அந்த சவால்களை மேற்கொள்ள முடியும். சில வேளைகளில் இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நயாகரா நீர்வீழ்ச்சி. அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியிலே மிகப்பெரியதான ஒரு சாகசத்தை செய்யத்தக்கதாக ஒரு மனிதன் ஆயத்தமானான். அந்த மனிதன் பத்திரிகைகளில் எல்லாம் அவன் விதமாக அறிமுகம் கொடுத்து விட்டான். பத்திரிகைகளிலே அவன் அட்வர்டைஸ்மென்ட் செய்து விட்டான். என்ன தெரியுமா? குறிப்பிட்டதான நாளிலே அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய மேல் பகுதியிலே நான் ஒரு மிகப்பெரிய சாகசத்தை காட்டப் போகின்றேன், அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தான். அநேகர் அவன் குறிப்பிட்ட நாளிலே வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்த பொழுது இந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியுடைய மேல் பகுதியிலே ஒரு மிகப்பெரியதான ஒரு இரும்பு கம்பி ஒன்றை அவன் கட்டினான். அந்த இரும்பு கம்பியை குறுகாக கட்டினான். குறுகாக கட்டிவிட்டு அதன் மேலே ஒரு சைக்கிளை எடுத்து வைத்தான். சைக்கிளை எடுத்து வைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, மிகப்பெரிய உயரமான அந்த நீர்வீழ்ச்சி கொஞ்சம் தடுமாறினாலும் கூட அவ்விதமாக கீழே விழுந்து விட முடியும். அவனுடைய சரீரம் அனைத்தும் சுக்குநூறாக
உடைந்து விடும். அவனை அமிதமாக அவனுடைய சரீரத்தை கூட மீண்டும் பார்க்க முடியாது. அவ்வளவு அதிகமாக மிகவும் செங்குத்தாக விழுகின்றதான அந்த நீர்வீழ்ச்சி மனிதனுடைய உயிரை அமிதமாக திகைக்க செய்யக்கூடியதான ஒரு காட்சி. சுற்றும் இருந்ததான மனிதர்கள் அனைவரும் அவர்கள் உற்சாகமாக கரங்களை தட்டினார்கள். எவ்வளவு ஆச்சரியமான காட்சியை நாங்கள் பார்த்ததில்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான். நடுப்பகுதி வந்த பொழுது மக்கள் அவ்விதமாக கூச்சல் இட்டார்கள், மிகவும் ஆர்ப்பரித்தார்கள். ஐயோ, இவ்வளவு மிகப்பெரிய காட்சியை பார்த்ததில்லையே என்று அவன் அவ்விதமாக அக்கறையிலே சென்றான். மீண்டுமாக சைக்கிளை திருப்பி வைத்தான். திருப்பி வைத்து விட்டு மீண்டும் பழையதை போல கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிளை ஓட்டி அவன் இக்கரையிலே வந்து விட்டான். சுற்றும் நின்ற மனிதர்கள் அனைவரும் மிக உற்சாகத்தோடு கரங்களை தட்டினார்கள். ஆஹா, எவ்வளவு மிகப்பெரியதான சாகசம்! வாழ்க்கையிலே நாங்கள் இதை பார்க்கவே இல்லையே என்று சொல்லி அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டினார்கள். அன்பானவர்களே, அவ்விதமாக அந்த செய்கைகளை பார்த்த அந்த மனிதன் அவன் அவ்விதமாக சைக்கிளிலிருந்து கீழே இறங்கி வந்தான். வந்துவிட்டு கூடியிருந்ததான மனிதர்களை பார்த்து சொன்னான், நான் சைக்கிளில் நயகரா நீர்வீழ்ச்சியின் மேலாக நான் சென்ற பொழுது நீங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டினீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. இப்பொழுது எனக்கு ஒரு ஆசை, உங்களிலே யாராவது ஒருவர் என்னோடு கூட வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் என்னுடைய சைக்கிளினுடைய பின்பகுதியிலே உட்கார்ந்து வைத்து உங்களை மீண்டுமாக அந்த சாகசத்தை நான் செய்ய விரும்புகின்றேன் என்று. சுற்றி நின்றதான மனிதர்கள் அவர்கள் பின்னோக்கி சென்றார்கள். ஒருவர் கூட தைரியமாக வரவில்லை. அந்த கூட்டத்திலே ஒரு சிறு பையன் மட்டும் அவன் முன்பதாக வந்தான். நான் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி அவன் முன்பதாக வந்தான். வந்த உடனேயே இந்த மனிதன் அந்த சிறு பையனை பின்னதாக உட்கார வைத்து சைக்கிளை மீண்டுமாக அந்த கம்பியிலே அவன் சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்தான். சுற்றும் இருந்த மக்கள் மீண்டும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டினார்கள். அந்த சைக்கிளே அவன் நடுப்பக்கத்திலே போகிற பொழுது அந்த திகில் சூழ்ந்து கொண்டது. மீண்டுமாக இவர்கள் உற்சாகத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். ஐயோ, இவ்வளவு மிகப்பெரிய காட்சியை நாங்கள் பார்த்ததில்லை. சந்தோஷத்தோடு அந்த மனிதன் அவ்விதமாக அந்த இடத்தினுடைய அந்த நயகரா வீழ்ச்சியின் மறுபக்கத்துக்கு சென்றான். மீண்டும் சைக்கிளை திருப்பி வைத்து அந்த பையனை உட்கார வைத்து மீண்டுமாக அழைத்துக் கொண்டு இந்த பக்கத்திலே வந்து விட்டான். அங்கு சுற்றி இருந்த மனிதர்களால் நம்ப முடியவில்லை. அங்கு சுற்றி இருந்தான பத்திரிகையாளர்கள் ஓடி வந்தார்கள். அந்த சிறு பையனை பார்த்து கேட்டார்கள், நீ இவ்வளவு தைரியமாக அந்த இடத்திலே உட்கார்ந்து விட்டாயே, எங்களால் முடியாது, இவ்வளவு பெரியவர்கள் நாங்கள் இருக்கின்றோம், இவ்வளவு மிகப்பெரியதான திறமைசாலிகள் இருக்கிறோம், எங்களால் முடியவில்லையே, நீ எவ்வளவு தைரியமாக அந்த மனிதனோடு நீ சென்றாயே என்று கேட்டார்கள். அந்த சிறு பையன் விதம் கூறினானா, உங்களுக்கு தெரியுமா, அந்த சைக்கிளை ஓட்டினவர் என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பனார். அவர் ஒருபொழுதும் என்னை அவர் கீழே தள்ளிவிட மாட்டார் என்று எனக்கு தெரியும். ஆகவே தான் நான் அவரோடு அந்த சைக்கிளே சென்றேன் என்று. அன்பானவர்களே, அந்த சிறு பையன் வெளிப்படுத்தின அந்த நம்பிக்கையை பாருங்கள். அந்த சிறு பையன் வெளிப்படுத்தின அந்த விசுவாசத்தை பாருங்கள். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது என்று சிந்தித்து பார்ப்போமா? பிரச்சனைகள், அந்த சவால்கள், அவற்றை சந்திக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அவற்றை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய விசுவாசத்தை தான் பிதாவின் பேரிலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர் ஆழமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். இதோ அவர் 3ஆம் நாளிலே என்னை உயிர்த்தெழச் செய்வார். நிச்சயமாக கல்வாரி சிலுவை எனக்கு முடிவல்ல, அது உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு மகிமையை தரும் என்று சொல்லி அவர் நம்பினார், அதை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, இன்றும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அவ்விதமாக அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சவால்களை, சிலுவையை எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். 3ஆவதாக வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கிறதான பொழுது இவ்விதம் பார்க்க முடியும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம் நான் வாசிக்கின்றேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Face the challenges with the acceptance of God's plan. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய சித்தம் எது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அனைவரும் சவால்களை சந்திக்க வேண்டும். இந்த உலகிலே காணப்படுகிறதான பிரச்சனைகள், கவலைகள், இவை அனைத்தும் ஏன் காணப்படுகிறது என்றதான ஒரு கேள்வி உண்டு.
அல்லவா? உலகிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஆண்டவர் என்ன செய்தாராம் தெரியுமா? அதை இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவ திட்டமாகவே வைத்திருக்கின்றாராம். மனிதன் நிச்சயமாக சோதனையை சந்திக்க வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக காணப்பட்டது. அந்த திருமணனுடைய வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வசனம் அழகாக கூறுகிறது பாருங்கள். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கத்தக்கதாக. இறையில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, ரான்சம் தியரி என்பது. இந்த ரான்சம் என்று சொன்னால் மறு விலையாக அவர் கொடுத்தார். நம்மை மீட்கத்தக்கதாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இறையில் வல்லுநர்கள் விதமாக கூறுவது உண்டு, சிலுவை அது ஏற்படுத்தப்பட்டது இதோ திடீரென்று ஏற்பட்ட ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அது உலகத்தினுடைய தோற்றம் முதலே காணப்பட்டதாம். வேதாகமம் அழகாக கூறுகிறது, உலகத்தின் தோற்றம் முதல் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவராகவே அவர் காணப்படுகின்றார். அன்பானவர்களே, அவ்விதம் என்றால் என்று ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் உள்ளே வந்ததோ அந்த நாட்கள் முதலேயே ஏதோ பாவத்தினுடைய மீட்பாகிய சிலுவை நியமிக்கப்பட்டது. அன்பானவர்களே, அந்த சிலுவை அந்த காலகட்டத்திலிருந்து ஆண்டவருடைய திட்டமாக காணப்பட்டது, இறைவனுடைய திட்டமாக காணப்பட்டது, பிதாவினுடைய செயலாக பிதா அதை உருவாக்குபவராக காணப்படுகிறது. அன்பானவர்களே, வேதாகமத்தினுடைய கதாபாத்திரங்களை பாருங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதல் ஏதோ யோபுவினுடைய வரலாறு முதல் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான அந்த சோதனைகள், அவர்கள் நேரிடக்கூடியதான பிரச்சனைகள், அந்த சவால்கள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. ஏனென்று தெரியுமா? ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் விரும்புகிறதான இறையரசனுடைய ஒரு தகவு உண்டு, இறையரசனுடைய செயல் உண்டு. அதை ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மிகப்பெரியதான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கத்தக்கதாக. மனிதன் அதை சில வேளைகளில் இந்த உலகிலே புரிந்து கொள்வதில்லை. வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்கிறதான பொழுது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்திலே வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்வதை எங்களுக்கு நீர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அங்கு வேதாகமத்திலே கூறப்படுகிறது, உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். உலகின் மனிதர்கள் நாம் பல வேளைகளிலே இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியதான திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியதான திட்டத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. செபதேயுவின் குமாரராகிய அந்த இருவரும், யாக்கோபும் யோவானும், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக அவன் பிதா வெளிப்படுத்துகிறதான பிதாவுடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சிந்தித்தார்கள் தெரியுமா? இதோ இந்த உலகிலே அவர் மேசியாவாக வந்திருக்கின்றார். மேசியாவானவர் இந்த உலகத்திலே மிகப்பெரியதான ஒரு அரசியல் சட்ட திட்டங்களை உருவாக்கி அரசாட்சியின் நிமித்தமாக காணப்படக்கூடியதான அடிமை வர்க்கத்திலே காணப்படுகிற மக்களை அவர் மீட்டெடுப்பார் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். இன்றும் இஸ்ரவேல் தேசம் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றது. சமீப நாட்களிலும் கூட அவற்றுடைய தலைவர்கள், இஸ்ரவேல் தேசனுடைய தலைவர்கள் மேசியாவுடைய வருகை குறித்ததான அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த வார்த்தைகளும் அர்த்தமாக காணப்பட்டது எது தெரியுமா? அரசாங்க முறைப்படி அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஆட்சியின் முறைப்படி மேசியா மிகப்பெரியதான வல்லமையை அவர்கள் கொடுத்து இந்த உலகத்திலே மிகப்பெரியதான மேட்டிமையான காரியங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். வேதாகமத்திலே நாம் வாசித்ததை போல இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களும் அதைத்தான் நம்பினார்கள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை குறித்து எதை சிந்திக்கின்றோம்? இறைவன் எந்த சித்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்திருக்கின்றோமா? இறைவனுடைய சித்தம் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? பல வேளைகளிலே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை.
இந்த உலகிலே நான் ஏன் பிறந்தேன், ஏன் இவ்விதமாக இந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது, ஏன் இந்த உலகத்திலே இறைவன் என்னை வைத்திருக்கின்றார் என்கின்ற காட்சிகளை நாம் மறந்து போகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்திலே ஏன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகிலே நாம் சவால்களை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் இது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இந்த உலக இறையிலே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை அவர் தன்னுடைய ஜீவனை தந்தார் என்றால் அது இறைவனுடைய சித்தம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போக கூடாது. அன்பானவர்களே, இன்று நாம் சிலுவையினுடைய காட்சிகளிலே நாம் சிந்தித்ததான அந்த திருமலுடைய பாகத்தினை ஒரு விசை கூட சிந்தித்து பார்ப்போம். ஒரு விசை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவாலை எப்படி சந்தித்தார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவர் சவாலை சந்தித்தார். எப்படி தெரியுமா? அவர் மிகவும் தைரியத்தோடு, with courage, தைரியத்தோடு அவர் அதை சந்தித்தார். இந்த உலகிலே காணப்படுகிற நாமும் கூட பிரச்சனைகள் எந்த இடத்திலே காணப்படுகிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சென்று அவற்றை சந்திக்கும்படியாக ஆயத்தமாவோம். பிரச்சனைகளை கண்டு துவண்டு ஓடி போக வேண்டாம். அதே போல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதான நம்பிக்கையிலே அதே நம்பிக்கையின்படியே நாமும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த உலகிலே அந்த பிரச்சனைகள் மத்தியிலே என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நிச்சயமாக உயர்த்துவார், வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை காணப்படும் என்று சொன்னால் நாமும் சவால்களை சந்திக்க முடியும். அவ்விதமாக இந்த உலகிலே காணப்படுகிற பிரச்சனைகள், சவால்கள், அவை அனைத்தும் ஆண்டவருடைய திட்டம், இறைவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவ்விதம் ஆண்டவருடைய திட்டம் இது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தருகிற சவால்களை நாம் சந்திக்க முடியும். ஒரு விஷயம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் அப்பா இந்த வார்த்தைகளின் மூலமாக நீர் பேசினீரே. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், கவலைகள், சவால்கள் அநேகம் உண்டு அப்பா. அன்று சிலுவைக்கு நேராக நீர் சென்ற பொழுது எவ்விதம் தைரியத்தோடு சென்றீரோ, திகைத்து நின்றதான சீடர்களுக்கு முன்பதாக மிகவும் தைரியத்தோடு நீர் எருசலேமுக்கு நேராக கடந்து சென்றீரோ, அதே போல நாங்களும் இந்த உலகிலே எங்களுக்கு எதிராக காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல, அவற்றை சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவானவர் இதோ 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதான அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினாரோ, இறைவன் என்னை உயிர்த்தெழச் செய்வார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாங்களும் இறைவன் பேரில் நம்பிக்கை கொள்ள விசுவாசத்தோடு நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை தாருமப்பா. அதன் மூலமாகவும் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இவ்வேளையிலும் கூட இந்த உலகத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் இறைவனுடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாருமப்பா. அன்று இயேசுவானவர் சிலுவையை இறைவனுடைய திட்டமாகவே கண்டாரே, அவ்விதமாக அவற்றை மேற்கொண்டாரே. நாங்களும் இறைவனுடைய திட்டம் இது என்பதை உணர்ந்து அதிலே மேற்கொள்ள நீர் கிருபை செய்யும். அவ்விதம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் அப்பா. அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தக்கதான பலனை நீர்த்தார். நீர் அவ்விதம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விடுதலை, நன்மைகளை கண்டு கொண்டு உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக நிலைத்து நிற்க கிருபை தார். இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.